எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 3 குழி வந்து மக்காச்சோளம் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தோம். அதுக்கு வந்து புழு மருந்து வந்து இன்றைக்கி அடிக்கணும். புழு தொல்லை வந்து 15 நாள்லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது வர இப்போ இருக்கிற மக்காச்சோளத்துக்கெலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ட்ரோனில் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மருந்து அடிக்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கே வந்தாச்சு. ஏன்னா பனிப்பதத்தில் வந்து அடித்தோம்னா ஓரளவுக்கு மருந்தோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் செடியில். இந்த பிளாட்டு தான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். மொத்தமே வந்து ஒரு 3 குழி தான், 3 டேங்க்கில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம சொந்த ஃபீல்டுனால நல்லா நிறுத்தி நிதானமாக பிடிக்கிறனால மருந்து வந்து ஆக்சுவலாக 3 டேங்க் மருந்தை வந்து நம்ம 6 டேங்குக்கு டைல்யூட் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மருந்தை வந்து நம்ம ஒன்றும் கம்மி பண்ண போகிறது கிடையாது. மருந்து வந்து அதே அளவு தான், நம்ம கொஞ்சம் வந்து நிறுத்தி பிடிக்கிறதுனால ஃப்ளைட்டோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக போகும். பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் ஃப்ளைட் வரைக்கும் வந்தாச்சு தான் வந்து ஃபைனல் ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஓரக்காலம் அந்த பிளாட்டில் லாஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியாதனால கொஞ்சம் விட்டாச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து இந்த ஓரக்கால் முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் முடித்தோம்னா டோட்டலி கம்ப்ளீட்டட்.
கைஸ், மொத்தத்துக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்க மருந்தை வந்து அதாவது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. போய் லேண்ட் பண்ணிவிட்டு அதான் அங்கேயே லேண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கலாம். எம்டி லோடு தான். அதே மாதிரி பேட்ரியும் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம அது ஆக்சுவலாக ஒரு டேங்க் ஓட்டி முடித்தாலுமே நமக்கு மிச்சம் 70% இருக்கும் ப்ராப்பராக ஃப்ளை பண்ணால். இன்னும் நமக்கு பேட்டரியில் வோல்டேஜ் வந்து இன்னும் அப்படியே இருக்குது.